அடி, முதுகு மற்றும் கால் வலி இருந்தா என்ன செய்யணும் தெரியுமா? இந்த நோய் உள்ளவர்களுக்கான வீட்டு வைத்தியம்தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். பலருக்கு இந்த நோயின் பெயர் கூட தெரியாது. வலி ஏற்படும் சமயம் கடைகளில் விற்பனை செய்யப்படும் வலி நிவாரணம் தரும் கிரீம்களை மட்டும் பயன்படுத்துறாங்க. ஆனால் இது ஒரு நரம்பு பாதிப்புக்குள்ளாக்கும் போது உண்டாகும் வலி. இந்த நரம்பின் பெயர்தான் சியாட்டிகா. உடலில் இடுப்பு மூட்டுகளுக்குரிய நரம்பு முதுகெலும்பில் தொடங்குகிறது. இது இடுப்பு மற்றும் பின்பகுதியில் பிட்டம் வழியாக ஒவ்வொரு கால்களிலும் கிளைகளாக பிரிகிறது. இதுதான் உடலில் இருக்கும் நரம்பி மிக நீளமான நரம்பு மற்றும் முக்கியமான நரம்பும் கூட. கால்களை கட்டுப்படுத்தக்கூடிய முக்கிய நரம்பும் இதுதான். இந்த நரம்பு பாதிப்படையும் போது நீங்கள் சியாட்டிகாவை உணரக்கூடும். இது குறித்து ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்வது அவசியம். இந்த வலியால் சில சமயம் கால் மரத்துவிடும். சில நேரங்களில் தொடையிலிருந்து பின்னங்கால் வரை வலியை ஏற்படுத்தும். இதன் தீவிரத்தை குறைக்கும் வீட்டு வைத்தியம் குறித்து தான் பார்க்க போகிறோம். பூண்டு சியாட்டிகாவுடன் தொடர்புடைய அழற்சி மற்றும் வலியை குறைக்க உதவும். நபர் 1க்கு 5 பல்லு பால் 200 மில்லி எடுத்துக்கொள்ளவும். பூண்டை இடித்து பால் சேர்த்து கொதிக்க வைக்கவும். பிறகு இறக்கி சிறிது நேரம் குளிர வைத்து சுவைக்கு தேன் சேர்த்து குடிக்கலாம். தினமும் 1 டம்ளர் பூண்டு பால் குடித்து வந்தால் வலியை குறைக்க உதவுவதோடு உடல் பருமனை குறைத்து இதயத்தில் ஏற்படும் அடைப்புகளை நீக்கி இரத்தத்தில் சேரும் கொழுப்புகளை குறைக்க உதவும். இஞ்சி எண்ணெய் முதுகுவலிக்கு சிறந்த நிவாரணி. இஞ்சியில் உள்ள ஜிங்கெரால் வலி நிவாரணி மற்றும் அழற்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளது. இது வலியை குறைக்க செய்யும். இஞ்சி எண்ணெயுடன் சில துளி ஆலிவ் எண்ணெய் சேர்த்து இதை அடி முதுகின் நுனிவரை இலேசாக மசாஜ் செய்து தேய்த்து விடுங்கள். இஞ்சி எண்ணெயின் எரிச்சலை ஆலிவ் எண்ணெய் இல்லாமல் செய்துவிடும். தினமும் காலை மற்றும் இரவு தூங்குவதற்கு முன்பும் இதை தடவினால் போதுமானது. வைட்டமின் பி12 வைட்டமின் டி உடலுக்கு அவசியம். சூரிய ஒளியில் வைட்டமின் டி இயற்கையிலேயே உள்ளது. காலை நேரத்தில் சூரிய ஒளி படும்படி நடைபயிற்சி செய்வதன் மூலம் சூரிய ஒளி நேரடியாக உடம்பில் படும். சியாட்டிகாவுக்கு வைட்டமின்கள் பி12 மற்றும் வைட்டமின் டி உணவுகளை எடுத்துக் கொள்ள வேண்டும். இது வலியை குறைத்து வீக்கத்தையும் குறைக்க செய்யும். ஈரல், மீன், முட்டை, பால், தயிர், சீஸ், சோயாபால் போன்ற உணவுகளை சாப்பிடலாம். மேலும் கீரை வகைகளை அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த நோயாக இருந்தாலும் ஆரம்ப கட்டத்தில் மட்டுமே கை வைத்தியத்துக்கு பலன் அளிக்கும். சியாட்டிகா சிகிச்சையும் அப்படித்தான். மருத்துவரை அணுகி பரிசோதனை செய்து கொள்வது அவசியம். அதே நேரம் நீங்கள் மேற்கண்ட வீட்டு வைத்தியத்தையும் சரியான முறையில் செய்து வந்தால் சியாட்டிகா வலியின் தீவிரத்தை பெருமளவு குறைத்துவிட முடியும்.